எங்கே அவன் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா குப்பை? குப்பையா? என் சாண்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறேன்டா. எழுதிட்டியா? முயற்சி பண்றேன். தெரியுதே. ஏண்டா பரீட்சைனா கூட பரவாயில்ல, முன்னாடி இருக்கிற பையனை பார்த்து பிட் அடிச்சிடலாம். இது எதை பார்த்து அடிக்கிறது? அன்பேன்னு ஆரம்பிச்சா புராண காலமா இருக்கு, கண்ணேன்னு ஆரம்பிச்சா சரித்திர காலமா இருக்கு, டார்லிங்னா நம்ம நேட்டிவிட்டிக்கு ஒத்து வர மாட்டேது. ஒரு ஐடியா கூட என்னதான் இதனால நீ லெட்டர் தான் எழுத போற. இப்ப எல்லாம் லவ் லெட்டர் எல்லாம் பழசு. கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அதனால நேருக்கு நேர் போய் சொல்லிடு. எப்படி? வெரி சிம்பிள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவா. அவ பின்னாடியே போ. கபால் திரும்புவா. நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார். டமால் உடைச்சு சொல்லிடு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு கோட்டர் உண்டு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டடி. ஹலோ. ஹலோ. கோயிலுக்கு வந்தீங்களா? இல்ல, ஸ்கூலுக்கு வந்தேங்க. ஸ்கூலுக்கா? உங்ககிட்ட பாடம் கத்துக்கலாம் தான். பாடமா? என்ன பாடம்? கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? இப்ப சொல்லுங்க, என்ன பாடம்? உங்ககிட்ட சரித்திர பாடமோ இல்ல பூகோள பாடமோ படிக்கிறது நான் வரலங்க. என் மனசுக்குள்ள ஒரு லட்சியம், எனக்கு பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அப்படி ஒரு பொண்ணை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க. உங்களை பார்க்குற வரைக்கும். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள பயங்கரமான போராட்டம். அப்படியே நாடி நம்மள என்னென்னமா பண்ணுதுங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனா நின்னுகிட்டே தூங்குறேன். சாப்பிடலாம் பசிக்க மாட்டேங்குது, ஆனா சாப்பிட்ட பிறகு பசிக்குது. இதெல்லாம் ஏன்? இந்த போராட்டத்துக்கு காரணம் என்னன்னு நான் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாத்துங்க. ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது. வேற ஒண்ணு இல்ல, நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த காதல் பாடுற. ஐயோ ஏங்க, ஹலோ சாந்தி. ஐயோ ஏங்க, நில்லுங்க நில்லுங்க. என்ன எதுவும் பேச போறீங்க? மௌனமா இருக்கீங்க. ஓஹோ, மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி, அப்படிதானே? அப்படி இல்ல, இது வரைக்கும் உங்களை எந்த கெட்டனமும் இல்லாத அப்பாவி நினைச்சுதான் உங்க கூட பழகினேன். ஆனா இப்படி நீங்களும் ஒரு சராசரியா நாத்தம் பிடிச்ச சாக்கடையா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏங்க, நான் டிரைனேஜ் விஷயமாக சொல்ல வரேன். காதல் விஷயங்க. பிரேம், பியார், பிரீத்தி, லவ். நீங்க எந்த பாஷையில சொன்னாலும் அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வார்த்தை. வார்த்தை பிடிக்கல எனக்கு கவலை இல்லைங்க. என்ன ஏன் பிடிக்கல அதை சொல்லுங்க. மாடு மாதிரி இருக்கிற ஆம்பளைங்களோட காதலை நம்பி மாடு மாதிரி இருக்கிற பொண்ணுங்க தூக்கு போட்டுட்டு செத்து போனதை நான் என் கண்ணால பாத்திருக்கேன். நெஞ்சு வெடிக்கிற சோக கதைகள் எத்தனையோ நான் கேட்டிருக்கேன். ஏமாந்து போன உமா, சுதா, சுமதி மாதிரி என் கழுத்துக்கு நானே தூக்கு மாட்டிக்கிட்டு சாகுற முட்டாள்தனத்தை நான் செய்யவே மாட்டேன். ஏங்க, நீங்க கெட்ட ஆம்பளைங்களை பத்தியே பேசிட்டு வரீங்க. நான் நல்ல பையங்க, உங்களை உண்மையிலேயே லவ் பண்றேங்க. இருக்கலாம், ஆனா நான் எந்த ஆம்பளைங்களோட காதலையும் நம்ப மாட்டேன். பெரியவங்களா பார்த்து முடிவு பண்ற மாப்பிளைக்கு தான் நான் கழுத்தை நீட்டுவேன். ஓஹோ, அப்ப உங்க அம்மா உங்க அப்பா சொல்ற மாப்பிள்ளையை தான் கட்டிக்கீங்க. ஆமா, ஆனா ஒரு கண்டிஷன். எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நீங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லணும். ரொம்ப ஈஸிங்க. சொல்லிருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவோட வந்திருப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி நான் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? பார்ட்டி கூட. எப்போ? இப்பவே. எங்க? இங்கேயே. இது கோயில் இல்ல? பக்தி பரவசமா இருக்கும்ல. என்ன ஒரே இடத்துல அடிக்கிற? கந்தா, கதிரிவேலா, கடம்பா, ஞான பண்டிதா, அங்கப்பனே, வேலாயுதா. இது முருகன் கோயில் இல்ல, பெருமாள் கோயில். முருகனை கும்பிடணும்னா பக்கத்து தெருவுக்கு போகணும். பாத்துமா, தாத்தா இழுத்துட்டு போய் ஜாகிரதையா போ. ஓ, அது என் பொண்டாட்டியா? பாத்தியா, படிக்கட்டு ஏற முடியல, பளிச்சுன்னு ஒண்ணு தள்ளிட்டு போறா. என்ன குனிய வச்சு டானா போட்டு அடிக்கிறியே, இது நியாயமா? அவனால ஏற முடியுதோ இறங்க முடியுதோ அது அவன் சாமர்த்தியம். எனக்கு ஐடியா கொடுத்து கெடுத்தியாடா நாய. வெங்கட்ரமணா, ராகவேந்திரா, ஏன்டா அடிக்கிற? ஏண்டா, எனக்கு என்ன ஐடியா கொடுத்த நீ? ஒண்ணு இல்லையா? லெட்டர் எல்லாம் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகாது. நேர்ல போய் அப்ரோச் பண்ணணும் இல்ல. போன கிழிச்சிட்டான். லெட்டரையா? என்ன? வெரி குட். ஏன் சும்மா அடிக்கிற? நடந்ததை விளாவரியா சொல்லண்டா. அந்த பொண்ணுக்கு காதல் பிடிக்காதான். அவங்க அப்பா அம்மா யாரு கழுத்து நீட்டு சொல்றாங்களோ அங்கதான் நீட்டுமா. பகட்டிட், அவளை மறந்துரு. ஏய், கஷ்டம்டா. டேய், அவங்க அம்மாவும் அப்பாவும் எலியும் பூனை மாதிரி 2 பேரும் சேரவே மாட்டாங்களாம். பெட்ரூமுக்கு மட்டும்தான் 2 பேரும் ஒன்னா போவாங்களாம். சாமி ரூமுக்கு அந்த அம்மா மட்டும்தான் போகுமா. அவங்க அப்பா சர்ச்சுக்கு போயிடுவாரா? நோ. தர்காவுக்கா? நோ நோ, அவர் சாமியே கும்பிட மாட்டாராம். இந்த அம்மா கும்பிடும், அவர் கும்பிட மாட்டாரு. இதுதான் இவங்க 2 பேருடைய குணாதிசயம். ஏன் நான் நடிக்கிற? இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொன்னதுக்காக அவங்க 2 பேர் மனசுலயும் நான் கூடிய சீக்கிரம் எடுத்து போய்க்கிறேன். தம்பி, என்னங்க? நீ யாருப்பா? நான் யாரு, நீங்க யாரு, இவங்க எல்லாம் யாரு?
யாருக்குமே தெரியாதுங்க. ஆனா எல்லாம் அவனுக்கு தெரியும். அடாடாடாடா, இந்த வயசுல இவ்வளவு அறிவா? வயசு, அறிவு, அழகு இதெல்லாம் நம்மளுது இல்லைங்க, அவனுது. தம்பி, நீ எந்த ஊருப்பா? யாதும் ஊரே யாவரும் மகளிர். ஏன் தம்பி, இந்த ஊர்ல உறவுக்காரங்க யாராவது இருக்காங்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அடாடாடா, என்ன தத்துவம், என்ன தத்துவம். தம்பி, நானும் எத்தனையோ சாமியாருங்க சன்னியாசிகள் எல்லாம் பாத்திருக்கேன். இந்த மாதிரி தத்துவத்தை யாருமே சொன்னதில்ல. நீ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் என் காது குளிர கேட்டுக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு என் வீட்டுக்கு வரியாப்பா? ஆமா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல. உன் பேர் என்ன? ராஜாராம். ஓஹோ. அதாவது இந்த உலகத்துக்கே ராஜா ராமன் தான் என்ற தத்துவத்தை நினைவுபடுத்துறதுக்காக தான் எங்க அப்பா அம்மா அப்படி வச்சிருக்காங்க. அடேங்கப்பா, உங்க அப்பா அம்மா கிட்ட பேசினா இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கே. நீ வரும்போது அவங்களையும் கூட கூட்டிட்டு வரியா? கூட்டு வரேங்க. வணக்கம். தாயே சரணம். அடாடாடாடா. தம்பி, ஒரு நிமிஷம். அடாடாடாடா, நீங்க ஒரு மினி மேதாவி. எவ்வளவு அருமையான கருத்தெல்லாம் அப்படியே அள்ளி தெளிச்சிங்க. நம்ம நாட்டுக்கு காவி வேட்டி வேண்டாம், கம்ப்யூட்டர் தான் வேணும். வேதாந்தி வேண்டாம், விவசாயி தான் வேணும். பரதேசி வேண்டாம், பாட்டாளி தான் வேணும்னு எவ்வளவு அழகா பாடுனீங்க. ஆமா, உங்க பேர் என்ன? ராஜாராமன். ராஜா ராமனா? அங்கதான் நீங்க கவனிக்கணும். அந்த ராமனுக்கே நான் தான் ராஜா. அதான் ராஜாராம். அதா அருமையான விளக்கம். தம்பி, உங்ககிட்ட பல விஷயங்கள் ஆழமா புதைஞ்சு கிடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சார், என் விஷயத்தோட உங்க விஷயம் தான் சார் சூப்பரு. ஏன் விஷயம் சூப்பர்னு உனக்கு யார் சொன்னது? கேள்விப்பட்டிருக்கு சார். அந்த சூப்பர் எனக்கு வேணும் சார். என்ன எப்படியா சிஷியா சேர்த்துங்க. தாராளமா. நீ எப்ப வேணாலும் வரலாம், போகலாம். இப்ப போலாமா? இப்ப வேண்டாம், நாளைக்கு வா. இப்ப எனக்கு அர்ஜென்ட்டா 2 முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு சந்திப்போம். அப்பனும் நாளைக்கு வர சொல்றான், அம்மாவும் நாளைக்கு வர சொல்லிருக்காங்க. அதுவும் நம்ம அப்பா அம்மாவோட போனோம். அப்பா அம்மாக்கு எங்க போறது? ஆண்டவா. சரி, சாமியார் சொன்ன மாதிரி ஊரு ஊரா எல்லா கோயிலையும் சுத்தி வந்தாச்சு. ஊருக்கு போறதுக்கு முன்னால பலன் வேற தெரியும் வேற சொல்லிவிட்டாரு. ஏண்டி கங்கம்மா, இது வரைக்கும் ஒரு பலனும் தெரியல. உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? 4-5 நாளா யாரும் எதுவும் சொல்லலீங்க. அதனால இந்த வியாதி இருக்கா போயிடுச்சானே தெரியல. யாராவது ஏதாவது சொன்னாதானே தெரியும். இதுக்காண்டி நான் யாரையாவது போய் கூட்டிட்டு வர முடியும்? ஏண்டி வகுத்துற அப்புறம் எடு தேங்காய் உடப்பா. ராஜாராம், நீ எங்கப்பா இங்க நந்தி மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்க? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குப்புற அடிச்சு கும்பிடுறதா ஒரு வேண்டுதல். சரிதா? ஆமா, நீங்க எங்க? எங்க அதத்தான் நானும் கேட்கிறேன். நீ எங்க? இங்க அத முதல்ல சொல்ல. நம்ம தினப்பான்ல. ஆமா, அவன் இந்த ஊர் தான். அதான் ஒரு 4 நாள் கூட இருந்து போல வந்தேன். அப்படியா? நான் கூட இவளுக்கு பிடிச்ச வியாதி குணமடையணும்னு கோயிலா நாயா அலைய நடப்பா. குணமாயிடுச்சுங்களா? யாருக்கு தெரியும்? கவலைப்படாதீங்க. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அத நாமலாம் ஒரு பாத்திரம் தானே. தம்பி, ஐயோ கோயிலியா? குணமாகல. ஐயோ, குணமாக போல் இருக்க. ஐயோ தம்பி. என்னங்க இது கோயிலுங்க. ஏழப்படமா என்ன பண்றீங்க? அமைதி அமைதி. அடியே, நான் தெரியாம தான் கேட்கிறேன். நாட்டுல எவன் என்ன சொன்னாலும் உடனே உன் தம்பி சொன்ன மாதிரி பொசுத்துன்னு போய் கட்டி பிடிக்கிறியே. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு பேசிருப்பேன். அதுல ஒரு வார்த்தை உன் தம்பி சொன்ன மாதிரி இல்லையா? என்ன நீ கட்டி பிடிக்க கூடாதா? இதே சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. அது என்னமோ தெரியலங்க. இவர் மூஞ்சியை பார்த்தா எனக்கு அந்த ஞாபகமே வரல. இதுக்கு செருப்பாரியே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும், பாப்பா பாப்பா. தம்பி, எப்ப வந்தீங்க? இந்தாங்க தம்பி, இது 6 கோயிலோட பிரசாதம். நெத்தியில வச்சுக்கங்க. இது உங்களுக்கு தெரியாதாக்கா? நெத்தியில வைக்காம தலையில அள்ளி தடவாங்க. ஆஹா, அண்ணா அண்ணிய அப்படியே அம்மா அப்பா ஆக்கிட்டியே. கரெக்ட். இனிமே இவங்க தான் எனக்கு அம்மா அப்பா. என்னடா அது குழப்பம்? அந்த ஜெகநாதன் எங்க அப்பா அம்மா கூட சொல்லிட்டானா. தம்பி, யாருப்பா அந்த ஜெகநாதன்? என் மாமனாரு. ஓஹோ. பாருங்க, இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீங்க 2 பேரும் எனக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏப்பா, நாங்க என்ன நாடக கம்பெனியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்? ஆத்தாளாம அப்பனாவை நடிக்கிறதுக்கு முதல்ல இடத்த காலி பண்ணி சோழிலாம் இங்கே வச்சுக்கிறாத. பாருங்க, வீட்டு வாடகை ஒழுங்கா கொடுத்த மாதிரி நடிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருங்க. அம்மா சொல்லுமா. என்னங்க, தம்பி இவ்வளவு நேரம் கெஞ்சறத பார்த்தா பாவமா இருக்கு. 2 நாள் இங்க தங்கிட்டு தம்பிக்கு உதவி செஞ்சுட்டு போகலாங்க. தம்பியா? நீ சொல்லிட்டே, நான் என்ன பண்ண முடியும் இனிமேல? சரி 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 சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். அருமையான டைட்டில். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அம்மா, இவர் யாரு? எங்க அப்பா அம்மா. கணக்கு என்னப்பா கையில பிடிச்சிருந்தத கீழே விட்டாரு? வலிக்கிருச்சுங்க. குடிச்சா வளர்க்க கூடாது. உட்காருங்க. லட்சுமி, காஃபி கொண்டா. மம்மி, எனக்கு பால். உள்ளே போய் குடியேண்டா. என்ன 2 மணி நாளைக்குள்ள வந்துட்டீங்க? பையனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியலையா? அவ்வளவு பாசமா? சரி, எழுந்துட்டு போட்டோம். அம்மா, இவங்க தான் தினபாலோட அம்மா. இவங்க எங்க அம்மா.
இருங்க போயிடாங்க என் பொண்டாதிக்கு. என்ன நடுவுல ஓட்டையா இருக்கு? மாரி மகமாயி மாயவனா சோதரியே அடித்தாயே நிரந்தரியே சங்கரியே வாரும் அம்மா, சமயபுரத்தை விட்டு சருதியிலே வாரும் அம்மா, அந்த கண்ணபுரத்தை விட்டு காலையாய் வாரும் அம்மா. தம்பி, இப்படி அடிச்சா எனக்கு இப்படி வந்துரும். அப்படியா? ஆமா. இந்த வாத்தியத்தை பத்தி உனக்கு தெரியுமா? தெரிஞ்ச என்ன கிழிக்க போறேன்? தெரியாமலே கிளி. இல்லையே தெரியாதுங்க. ஆனா போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் என்று சொல்லி ஜாதகம் சொல்லுது. ஆனா எதுல இருந்தா தெரியல. அதனாலதான் கண்ணுல கண்டெல்லாம் எடுத்து வாசிக்கிட்டு இருக்கேன். இப்படி அடிச்சா எனக்கு ஏறும். அப்படியா? ஏங்க இது என்ன ரசிகர்கள் கடிதமா? இப்ப காப்பி குடிச்சியே, அதுக்கு பில்லு. பில்லா? ஆமா, நான் ஒரு சினிமா படம் தயாரிக்க போறேன். கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் செலவாகும். அதனால இப்படி வசூல் பண்றேன். ஏங்க இது என்ன ஹோட்டலா? வீடுல இருந்தாங்க குடிச்சேன். இப்படி தெரிஞ்சா அங்கேயே காரி துப்பி இருப்பேன். நீ துப்பினாலும் சரி பண்ணாலும் சரி, நான் காசு விஷயத்துல ரொம்ப கரார். ஐயோ, இப்ப என்ன சொன்னீங்க? அடியா கெங்கம்மா, நீ பாட்டுக்கு என்ன தெரியாம போய் கட்டிப்பிடிச்சாரி அதுக்கு சேர்த்து பில்லு போட்டு போறா. வா தம்பி, போய் இப்ப கட்டி பிடிக்க வந்தாங்களே, அதுக்கும் சேர்த்து பில்லு போடுவேன். நாங்க இந்த பக்கம் வந்தா தானப்பா. இரு, இங்க எத்தனை நாள் தங்குறீங்களோ அதுக்கும் சேர்த்து பில்லு. அட என்னம்மா அது திடீர்னு புறப்பட்டு வந்துட்டேன்? அம்மா அண்ணா யாரும் துணைக்கு வரல? யாரும் வரலீங்க மாமா. இந்த வயசுல பாதுகாப்பு இல்லாம தனியா வரலாமா? யார் சொன்னது நான் தனியா வந்திருக்கேன்னு? துணைக்கு மெட்ராஸ்ல இருந்து கூடவே ஒருத்தர் வந்திருக்காரு. ஹலோ மிஸ்டர், உள்ள வாங்க. இவர்தான். உட்காருங்க தம்பி. இவர்தான் எங்க மாமா. வணக்கம் சார். வணக்கம். இவர் மகனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பையன் யாரு? யாருன்னு எனக்கே தெரியாது. ஆனா என் மேல ஆசைப்படுறாரு. வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ்ல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராரு. ஒழுங்கா உங்க மகனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா இல்ல இவரை கட்டிக்கிட்டுமா? டேய் எந்திரா, போட வழியா. என்ன சார் சும்மா போயிட்டு வந்து கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்க? சும்மா போறவன இவன் ஏன்டா கூட்டிட்டு வரா? இந்த பாரு, இனி இவ பின்னாடி மட்டும் இல்ல, எவன் பின்னாடி உன்னை பார்த்தாலும் தொலைச்சு புடம் தொலைச்சு. அவ கூப்பிட்டாலாம், இவன் வந்தானா. போட வழியா, போட. கவலைப்படாதீங்க, எதுக்கும் உங்க விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. எங்க அத்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கலைன்னா உங்களை கான்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ. எதுல விளையாடுறது விவசாயம் இல்லாம போச்சு. இப்படி முன்ன பின்ன தெரியாதவன கூட்டிட்டு வரையே, அவன் உன் கையை பிடிச்சு எடுத்துட்டான்னா? கைய பிடிச்சு இழுத்துருவானா? என்னமா அது? கத்தி. பெண்களை யாராவது கைய பிடிச்சு இழுத்தாங்கன்னா கத்தி கூச்சல் போடுறதெல்லாம் வேஸ்ட். இந்த கத்தி பேசுறதுதான் கரெக்ட். மாமா, உங்க மகன் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிக்கலன்னா நான் சரசு, அவசரப்பட்டு தற்கொலை பண்ணிக்காதம்மா. நான் எதுக்கு தற்கொலை பண்ணிக்க போறேன்? நான் ஒன்னும் அவ்வளவு கோழை இல்ல. இந்த கத்தி அவருக்கு.